ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கருணை தமிழ் கேமிங். அதாவது நம்ம வீடியோ போட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. ஏன்னா 2 மாதம் ஆச்சா. கடைசியாக நம்ம ராக் விசஸ் ராக்க போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடல. கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் போடல. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு ஓஎஸ்ல தான் பிரச்சனை ஆச்சுங்க. திரும்பவும் அதை நம்மளால் வந்துட்டு புது கேம்ஸ் எது ஏற்ற முடியல. 2K18 ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா அது யூனிவர்ஸ் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ திரும்ப ரீசெட் பண்ணணும். அது நம்ம வந்துட்டு இந்த இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் போடலாம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டோட தான் எடுத்து வந்திருக்கேன். இது இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இது இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுறது இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட். அது நமக்கு தெரிஞ்சதை மட்டும் ஷேர் பண்ணால் அது பேர் என்னன்னு தெரில. அதுக்கு பேர் என்ன தெரியாத கமெண்ட்டில் கொட்டி விடுங்க. நம்மளால் அதை பார்த்து தெரிஞ்ச ஒரு புது ஷோ கூட ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் ரெயின்போ 6. ஸோ இந்த கேம் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்துட்டு இந்த ரெயின்போ 6 மொபைல் எப்படிப்பட்ட கேமு, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட கேம், எதனால் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதாவது ரெயின்போ 6 பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிசியில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கேமுங்க. அதாவது நம்ம யூபி சாஃப்டோட கேம் தான் டாம் கிளான்சிஸ் ரெயின்போ 6 சீஜ். இந்த ரெயின்போ 6 சீஜ் தான் இப்போ ரெயின்போ 6 மொபைலாக விட போகிறாங்க. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணி 2022 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஏர்லி ஆக்சஸ் தான் வந்திருக்கு. நம்ம ரெயின்போ 6 கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெயின்போ 6ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா சில பேர் தப்பாக பிடிச்சிக்கிட்டவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரொம்பவுமே சீக்ரெட்டான இன்டர்நேஷ்னல் கவுண்டர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் அவங்க. அவங்களோட கோட் நேம் தான் ரெயின்போ 6. கிளார்க்னு ஒருத்தவர் தான் அதுக்கு ஹெட்டாக இருந்தார். சரி, ஓகே, அந்த கதைக்கு அப்புறம் வரும். ஸோ இந்த கேம் பிளே பற்றி பார்த்துருவோம். கேம் பிளே வைஸ் பார்த்தா இது ஒரு டாக்டிக்கல் ஷூட்டிங் கேம். பெஸ்ட்டு டாக்டிக்கல் ஷூட்டிங் கேம் சொல்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூட்டு ரெயின்போ 6 தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் வந்து சுயமாக சிந்திச்சு உங்கள் எனிமியை கில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்ம ஹிட்மேன் கேம்ஸில் வர மாதிரியே. அண்ட் இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஆன்லைன் கேம். இந்த கேமை நீங்கள் வந்துட்டு டீமாக போனால் டீம் ஒர்க் கண்டிப்பாக முக்கியம். டீம் ஒர்க் மட்டும் இல்லைன்னா சுத்தமாக வேஸ்ட்டு தான். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னா அந்த கேமை வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் தப்பு விட தான் செய்வீங்க உங்கள் டீமோட. அதாவது கேமுக்கு வந்துட்டு டீம் ஒர்க் ரொம்பவுமே முக்கியம். ஸோ டீம் ஒர்க் மட்டும் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைப்பா அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதனால் வந்துட்டு டீம் ஒர்க் ரொம்பவே முக்கியம். நல்ல ஒரு பாண்டிங் கேம் க்ரியேட் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி கேம் கான்செப்ட் என்னன்னா, அட்டாக்கர்ஸ் டிஃபெண்டர்ஸ்னு ரெண்டு டீம் இருக்கும். டிஃபெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற கேபினில் ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு பாம் செட் பண்ணிடுவாங்க. அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறது தான் அட்டாக்கர்ஸோட வேலை. ஸோ நீங்கள் எல்லாம் சுயமாக செஞ்சு உள்ள வர மாதிரி இருக்கும். எந்தெந்த டிஃபெண்டர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்காங்க, எந்தெந்த ஃப்ளோவில் இருக்காங்க, எதுவுமே உங்களுக்கு நமக்கு தெரியாது. அப்புறம் அங்கே இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களால் ட்ரோன் யூஸ் பண்ண முடியும். ஸோ கீழே அந்த ரோட் ட்ரோன்ஸ்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியும். கேமராஸ் யூஸ் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். உள்ள சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த சிசிடிவி கேமரா மூலியம் அவங்க வரதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த அளவு டீட்டெயில் இந்த கேமில் பண்ணியிருப்பாங்க. இதுவே இப்போ நீங்கள் டிஃபெண்டராக ப்ரே பண்ணுறீங்கன்னா உங்கள் கேபினில் வந்துட்டு நீங்கள் அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ண விடக்கூடாது அட்டாக்கர்ஸை. அண்ட் உங்கள் பேஸை நீங்கள் எப்படி பாதுகாக்கலாம்னா உங்களால் பேரிகேட்ஸ் யூஸ் பண்ணியும் அப்புறம் ரீஇன்ஃபோர்சிங் வால்ஸ் யூஸ் பண்ணியும் உங்களால் பாதுகாத்துக்க முடியும். அண்ட் கீழே நிறைய ட்ராப்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு கேரக்டருக்கும் ஒரு எபிலிட்டி இருக்குங்க. ஸோ அட்டாக்கர் சைடு வந்துட்டால் ஸ்லெட்ஜ்னு ஒருத்தர் ஸ்லெட்ஜ் வந்துட்டு ஸோ பேரிகேட் ஈஸியாக உடச்சிட்டு உள்ளே வந்துடுவான். அதுக்கப்புறம் டிஃபெண்டர் சைடு வந்து கப்கான்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு பேரிகேட்டில் வந்து ட்ராப் செட் பண்ணுறவன் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நிறைய எபிலிட்டிஸும் இருக்குது. சரி, ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் தப்பு. ஏன்னா இது நான் அகைன் சொல்கிறேன், இது ஒரு டாக்டிக்கல் ஷூட்டிங் கேம். எனிமி வந்துட்டு எந்த மாதிரி யோசிச்சு நம்ம பேஸ்க்குள்ளே வருவாங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ட் அந்த எனிமி வந்து எவ்வளோ செக்யூராக அவன் பேஸ் வச்சுருக்கானு நமக்கு தெரியாது. எங்கெங்கே ட்ராப் வச்சுருப்பான் அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக தான் எனிமி பேஸ்க்குள்ளேயும் போகணும். நம்ம பேஸை நம்மளே பாதுகாத்துக்கணும். ஓகே, நம்ம கேம் பிளே பற்றியும் பேசியாச்சு, கேமோட கான்செப்டை பற்றி பேசியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னோடய தாட்ஸை ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். இந்த கேம் மொபைலுக்கு வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணியும் ஏன் இந்த நம்ம ஊரில் இந்த கேம் பற்றி அவ்வளோவா பேசலைங்கிறது எதனாலனா, ஸோ கைஸ், இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான். ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், இல்லை சொன்னது தப்புனா கூட சொல்லுங்கள், நான் அடுத்து திருத்திக்கிறேன். ஸோ இந்த கேம் மொபைலுக்கு வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணியும் நம்ம ஊரில் அவ்வளோவா ஃபேன் பேசலாம்னா ஐ திங்க் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸால் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வர நிறையா ஸ்டோரி கேம்ஸ் மொபைலில் இருக்குது, பீஸ்ஃபுல் கேம்ஸ் மொபைல் இருக்குது. ஆனால் நான் ஷூட்டிங் சைடு தான் போவேன், பேட்டர் ராயல் சைடு தான் போவேன்ட்டவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. நிறைய பேர்ல நிறையா மொபைல் கேமர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா மற்ற கேமிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி மொபைல் இப்போ ஒரு கேமிங் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ ஏகப்பட்ட பிசி கேம்ஸ் மொபைலுக்கு வருது. டெல்டா ஃபோர்ஸ் வருது, அப்புறம் இது ரெயின்போ 6 வருது, ஆப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸ் இருக்குது, ஃபார்லைட் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர் ராயல் கேம்ஸ் இருந்தாலுமே நிறைய பேர் போகிறது ஃப்ரீ ஃபயர் சைடு தான். அதனால தான் இந்த கேம் வந்துட்டு ரெயின்போ 6க்கு ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம் இல்லையா, அதை மொபைல் சொல்கிறானுங்க, மொபைல் ஃபேன்ஸையும் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் நம்ம இந்தியா சைடு இருக்கனால, அதாவது நான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் ஊர் சைடு நான் சொல்கிறேன். ஸோ எங்கள் ஊர் சைடு தான் இந்த மாதிரி இருக்கானுங்க.
மற்ற ஊர் நான் மற்ற ஊர் எப்படின்னு தெரியல. பட் எங்கள் ஊர் சைடு வந்து ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தான் ரொம்பவுமே அதிகம். அந்த கேம் வந்துட்டு 2020 அதாவது லாக்டவுன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அதான் கிடையாது. இன்னும் பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்னும் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க, இன்னும் டாப் அப் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு பையன் ஃபேமிலி சேவிங்ஸ் எடுத்துட்டு போய் கேம்ல போட்டு அந்த பையன் சரியா அடி வாங்கலாம். நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். என்ன அப்புறம் சொல்றப்ப ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸாக தான் கேம் முன்னேறலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் கிளாஸ்லேயும் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஏதோ நானே என் ஃப்ரெண்டு 3 பேர், இவங்க 3 பேர், நாங்கள் 4 பேர் மட்டும்தான் ஃப்ரீ ஃபயர் விளாட மாட்டோம். அண்டு 4 பேர் நான் ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே கொண்டு வந்தேன் இப்போ கூட. அது எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி இந்த மாதிரி பேட்டில் ராயல் அதாவது ஃப்ரீ ஃபயர் சைடு போகிறதுனால இந்த மாதிரி ஏகப்பட்ட மொபைல் கேம்ஸ் ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ பார்த்துக்கலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் நிறையவே இருக்குது. வாக்கிங் டெட் இருக்குது, புள்ளி இருக்குது, சான் ஆண்ட்ரியாஸ் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, ஓல்டு மேன் ஜெர்னின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வெர்லியன் ஹார்ட்ஸ் இருக்குது. நிறையா கேம் இருந்தோம். நிறைய பேர் போகிறது மொபைல் வாங்கினோடனே ஃப்ரீ ஃபயர் தான். இப்போ நிறைய பேர் சின்ன பசங்க கேம் ஆடுறாங்க, சின்ன பசங்க ஃப்ரீ ஃபயர் விளாடுறாங்க. பெரியவங்களை பார்த்தா சின்ன பசங்க கற்றுப்பாங்கன்னு சொல்கிறது உண்மைதான். ஏன்னா வந்து இப்போ பெரியவங்க ஃப்ரீ ஃபயர் விளாட பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பசங்களுக்கு அந்த ஒரு ஆசை வரும், இந்த கேம் நம்ம விளாடணும் அப்படின்ட்டு. அதே பெரியவங்க ஸ்டோரி கேம்ஸ் அது விளாட்னா சின்ன பசங்க ஸ்டோரி கேம்ஸ் விளாடணும் அப்படி இப்படி நம்மளுக்கு யோசனை தோணும். எனக்கு அப்படி யோசனை தோணுச்சு. ஏன்னா ஸ்டோரி கேம் விளாட்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்டோரி கேம் விளாட்ற ஆசை வந்துச்சு. அண்ட் ஈவன் மொபைலில் ஸ்டோரி கேம்ஸ் போடுறவங்களும் ரொம்பவுமே கம்மி, ஸ்ட்ரீம் போடுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே உமன் சைடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உமன் சைடு வந்துட்டு பேட்டரி ராயல் கேம்ஸ் விளாட்றவங்க பார்க்குறவங்க அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான கேமாக இப்போ இருந்ததுனால ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் அப்பயே ஃபேமஸ் ஆனாங்க. கேமிங் தமிழ்னு அதான் ஃபேமஸ் ஆனா, ஆனால் தமிழ் கேமிங் ஃபேமஸ் ஆகலை. ஈவன் கிளாஸ் கேமிங் தமிழ் கேட்டால் தெரியுண்டுவான், பிவிஎஸ் கேட்டால் தெரியுண்டுவான், கினாட்ட கேமிங் கேட்டால் தெரியுண்டுவான். ஆனால் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொல்லி தான் அவங்க பேச வச்சு எனக்கு தெரியும். நான் இது அவங்க கிட்ட போய் லால் கேமர் யாருன்னு தெரியுமா தெரியாதுண்டுவான், ஷாப் தமிழ் கேமிங் கேட்டால் தெரியாதுண்டுவான், தமிழ் கேமிங் கேட்டாலும் தெரியாதுண்டுவான். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தான் இவங்களுக்கு முக்கியம். இவங்களை பொறுத்தவரை ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் கேம், அதை தாண்டி கேம் வந்தால் எதுவுமே கிடையாது. எனக்கு பர்சனல் பேட்டில் ராயல் கேம்ஸ் பிடிக்காது தான். எனக்கு பிடிச்சதுல அப்படி பேட்டில் ராயல் கேம்ஸ் எனக்கு பிடிச்சதுல பேட்டில் ராயல் கேம்னா அது பிளட் ஸ்ட்ரைக்கு. நான் விளையாண்டது சூப்பரான கேம்னா பிளட் ஸ்ட்ரைக் தான். என்னதான் நிறைய கேம்ஸ் காப்பி பண்ண மாதிரி தான் இருந்தாலுமே எனக்கு பிளட் ஸ்ட்ரைக் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டான மொமெண்ட்ல எனக்கு ஃபாஸ்டான மொமெண்ட் ஷூட்டிங் கேம்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பிளட் ஸ்ட்ரைக் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் நான் ஒன்று சொல்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரெயின்போ 6 மொபைல் வருது அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணேன். அவனும் வந்துட்டு சேர்றா ஏத்துறா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அது அடுத்த நாள் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், ரெயின்போ 6 ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வைடா, கேம் வரப்போகுது மொபைலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிசி கேம்ஸ் பாருதா, பிசி கேம்ஸ் நியூஸ் வந்தாலுமே இல்லை மொபைல் கேமிங் நியூஸ் வந்தாலுமே நான் வந்துட்டு அவன் கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். நான் சொல்றது அவன் மட்டும் தான் கேட்பான். நான் வந்துட்டு அவன் கிட்ட சொல்லுவேன், கேட்டு அவனுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அது இருக்கும் சொல்லுவேன். சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, ஓகேடா அந்த மாதிரி நான் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி சொல்றேன் பண்ணிடுவான். அவன் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க ரெயின்போ ஸ்பான்சர் பண்ணேன் இல்லையா, ப்ரீ ரிஜிஸ்டர் தான் பண்ணி வச்சிருக்கான். அவன் வந்துட்டு சொல்றான், இந்த மாதிரி ரெயின்போ கேட்டா நல்லா இருக்காது அந்த கேம் அப்படின்னு சொல்லுவான். இவன் விளையாடவே இல்லை, விளையாடாம எப்படி ஒரு கேம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம்? என்ன இப்படி என்ன நீங்களே சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கேம் நல்லா இல்லை விளையாடாமலே சொன்னான்னு சொன்னேன் இல்லையா, இவன் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர். அவன் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளியே வாடா, அதெல்லாம் வேணாம்டா, நான் நிறைய கேம்ஸ் மொபைல் இருக்குடா அப்படி சொல்லி நான் வந்துட்டு ஏகப்படுதோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ அவன் சேனல் ஆரம்பிச்சிட்டான். சேனல் அமைச்சு ஒரு மாதிரி நல்ல வீடியோ போடுவான் அப்படின்னு நினைச்சா ஷார்ட்ஸ் போட்டான். 3 ஷார்ட்ஸ் 3 ஷார்ட்ஸுமே ஃப்ரீ ஃபயர் பற்றி தான் போட்டிருக்கான். நான் மட்டும் சொன்னேன், நீங்க பாரு ஃப்ரீ ஃபயர் மழை கழிஞ்சு போச்சு, ஆனால் இப்போ ஃபேமஸே இல்லை, இப்போ நீ போட்டா ஒன்றும் பண்ணாதடா, யூடியூப் வந்து முன்ன மாதிரி கிடையாதுடா, அங்கே வந்துட்டு நீ வீடியோ சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போடணும், ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் போடணும் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். நான் சொன்னதுக்கு அவன்ட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் போடு அப்படின்னு இருந்தான். இதுதான் என்ன வகை நீங்களே சொல்லுங்க. ஆடியன்ஸ்க்கு வீடியோ பிடிச்சாதான் நம்மள அவங்க பார்ப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, ராஜ் வேரியர் கேமிங், அவனும் சேனல் வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணுவானா, அவன்கிட்ட பிசி இருந்தும் பிசியில் ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன்டுவான். இல்லை அவன்கிட்ட ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, அது மீறி அவன்கிட்ட நல்ல ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு எதுக்கு ஒரு பிசியில் ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கலாம் நீங்களே சொல்லுங்க. ஸோ இது அவன் விருப்பம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவன்கிட்ட பிசி இருந்துமே பிசி கேம்ஸ் பக்கம் போகலாம், ஸ்டோரி கேம்ஸ் பக்கம் போகலாம். ஏன் பிசியில் ஏகப்பட்ட நல்ல கிராஃபிக்ஸோடவே நல்ல கேம் பிளேயோடவே ஏகப்பட்ட பேட்டர் ஆயில் இருக்கு, அது பக்கமே போகலாம். எதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு கேம் பிசி ஏற்றி விளாடணும் நீங்களே சொல்லுங்க. ஸோ அவன் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் இல்லை ப்ரோ, அதனால கூட ஏற்றி விளாடலாம் அப்படின்னீங்கன்னா நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் தான். ஆனால் எப்படி இதெல்லாம் இது அவன் விருப்பம் தான் கேட்டா. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம் தான். ஏன்னா பிசி இருந்தாலும் ஸ்டோரி கேம்ஸ் சொல்லலாம், நானும் அவனு சேர்ந்து ஒரு கொலாப் லைவ் மாதிரியே பண்ணலாம். அவன்கிட்ட அன்லிமிட்டட் நெட் கூட இருக்கு, அவனாலும் ஒரு கொலாப் லைவ் மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் கேட்க மாட்டான் அவன், என் ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் விளையாடு அப்படின்ட்டு இருந்தா என்ன மாதிரிங்க இதெல்லாம். ஸோ இது வந்துட்டு ஏதோ தாட்ஸ் அண்ட் ஷேர் வந்து என்னோட ரேண்ட் இது புலம் வச்சுட்டானுங்க நீங்க. ஸோ இந்த ஏகப்பட்ட வன்மங்கள் உள்ள கிடக்கு. எனக்கு தெரிஞ்ச வந்து ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் ரோஸ்ட்னு தனியாக தான் ஒரு வீடியோ போடணும்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் போட்டு விட்றேன். எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அப்படின்னா சொன்ன வீடியோ 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே போகும்.
இப்போ நீங்க ஃப்ரீ ஃபயர்ல ஒரு சின்ன பையன்ட்ட போய் கேட்டீங்களா, "டேய் தம்பி இந்த ஸ்டோரி கேம் விளையாடுப்பா" அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ப்ரோ ஸ்டோரி கேம்லாம் வேஸ்ட்டு ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவான் அவன். ஏன்னா நான் கேட்டுருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன். ப்ரோ அதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் விளையாடு ப்ரோ பெஸ்ட்டுன்னு எனக்கு அட்வைஸ் சொல்றான் அந்த சின்ன பையன். எனக்கு இது ஆகுமா ஆகாதா? சரி போங்கடா டேய் இவங்கிட்ட ஸ்பான்சர் பண்றதுனா வேஸ்ட்டு. நம்ம தான் ஒரு நம்ம இந்த வேர்ல்டே மாத்தணும். நம்ம இந்த இந்த இடத்த நம்ம மாத்தணும். அதாவது நமக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர்லாம் வேண்டாம்டா. ஸோ ஃப்ரீ ஃபயர் இல்லாம ஒரு ஒரு என்ன இந்த அது என்ன படம்? என்ன படம் சரியா தெரியல. விக்ரம் விக்ரம் படம் தானே? விக்ரம் படத்துல வந்துட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஒரு போதைப் பொருள் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்கணும் அப்டின்ட்டு. நம்ம வந்துட்டு அந்த மாரி தான் பண்ணணும். ஒரு ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ சொசைட்டி. ஒரு பேட்டில் ராயல் ஃப்ரீ சொசைட்டி. பேட்டில் ராயல் கேம்ஸ்லாம் நல்ல கான்செப்ட் தான். ஒரு ஃப்ரீ ஃபயர் வந்து நல்ல கேம் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதையே கட்டி புடிச்சுட்டு மத்த கேம் அவமதிக்கிறது தான் தப்புன்னு நான் சொல்றேன். அதுதான் ஒரு பேட்டில் ராயல் ஃப்ரீ சொசைட்டிய உருவாக்கணும். ஸோ பேட்டில் ராயல் கேம்ஸ் விளையாடுங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அத விளையாண்டுட்டு மத்த கேம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா அந்த கேம் எவ்வளவோ நல்லா இருக்கும். நெறைய பேர் அந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க. ஸோ கேம் ஒண்ணும் அண்டர் ரேட்டடா வரல. நம்ம தான் அண்டர் ரேட்டடா மாத்துறோம். அதே தான் ரெயின்போ சிக்ஸ் மொபைலுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு முடிஞ்ச அளவு வந்துட்டு நெறைய கேம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோரி கேம் சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். ஸ்டோரி கேம் சப்போர்ட் பண்றவங்க இருக்கீங்கன்னா இல்லன்னு சொன்னா பண்ணாதவங்களுக்கு நான் சொல்றேன். பண்ணாம இந்த மாரி ஃப்ரீ ஃபயர் மட்டும் விளையாடுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். நான் வந்துட்டு ரேண்ட்ட தான் கொட்டி தீர்த்திருக்கேன் தவிர்த்து தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லல. ஸோ இது தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி தான் இருக்கு. ஸோ தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தனியா வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். சீக்கிரமே அடுத்த வீடியோ நான் போட ட்ரை பண்றேன். போயிட்டு வரேன் காய்ஸ். பாய். நான் தான் காருண்யா. உங்கள் காருண்யா தமிழ் கேமிங். போயிட்டு வரேன் காய்ஸ். பாய். அண்ட் தேங்க்ஸ் டு ஃபர்ஸ்ட் கேமர். அவரோட வீடியோ கிளிப் அவரோட கேம் பிளே லைவ் கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். ஓகே. பாய் காய்ஸ். போயிட்டு வரேன். பாய்.